வணக்கம் மாணவர்களே. குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏ-லெவல் உயிரியலின் மூலக்கூற்றியல் என்ற பாடத்தை இன்று நாங்கள் படிப்போம். இந்த வகையில் தேர்ச்சி 7 மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கை தொழில்நுட்பமும் என்ற பாடத்தை பார்ப்போம். இதில் முதலாவது டிஎன்ஏ. டிஎன்ஏன்னு சொன்னால் டியோக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் என்று சொல்கிறது. டிஎன்ஏ டியோக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் தென் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ கட்டமைப்பு வந்து இரட்டை விரிபரப்பு சுருள் வடிவம் என்று சொல்லுவினோம். இரட்டை விரிபரப்பு சுருள் அல்லது முறுக்கப்பட்ட ஆணி அல்லது ஏறுற மாடிப்படியின் விளிம்பு அப்படி கணக்க வடிவங்கள் சொல்லலாம். இங்கிலீஷில் அப்படி கேட்க நாங்கள் டபுள் ஹெலிக்ஸ் என்று எழுதிவிட்டால் எப்போவுமே ஒரு பிரச்சனையும் வராது. சில வேளை ஸ்கீமில் தமிழில் வெவ்வேறு சொல்ல கொடுப்பினோம். இங்கிலீஷில் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ வடிவம் டபுள் ஹெலிக்ஸ் என்று சொன்னால் எந்த ஸ்கீமிலையுமே பிரச்சனை வராது. அந்த கட்டமைப்பை கண்டுபிடிச்ச ஆக்கள் வாட்சன் அண்ட் கிரிக்னு சொல்லி அவர் 2 பேருக்கும் நோபல் பிரைஸ் கிடைச்சது இந்த டிஎன்ஏ கட்டமைப்பை கண்டுபிடிச்சதுக்காக. அந்த வாட்சன் அண்ட் கிரிக்கின்ற இரட்டை விரிபரப்பு சுருள் வடிவம் அல்லது இரட்டை திருகாணி வடிவம் அப்படிலாம் சொல்லுவினோம் டபுள் ஹெலிக்ஸ். அந்த டிஎன்ஏ இதுண்ட பல்பகுதியம் என்றால் இப்போ எந்த ஒரு பெரிய மூலக்கூறும் ஒரு அடிப்படை அமைப்பில் இருந்தால் ஏராளமான எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ எங்களில் பல்பகுதியம் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறது ஒன்று டிஎன்ஏ, ஆர்என்ஏ, கார்போஹைட்ரேட்டில் பல்சக்கரைட், புரோட்டீன்ஸ், இவ்வளோ தான் பல்பகுதியம். இப்போ டிஎன்ஏ தான் மிகப்பெரிய பல்பகுதியம். இப்போ பல்பகுதியம் என்றால் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் ஏராளமான எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டது தான் பல்பகுதியம். பல்பகுதியம் என்றால் அந்த மூலக்கூற்றினரை இயல்பாகவே கூடவாக இருக்கும். இப்போ பல்பகுதியம் இந்த டிஎன்ஏ இந்த பல்பகுதியம் என்றால் டிஎன்ஏ எதுன்ற பல்பகுதியம் என்று கேட்டால் டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற பல்பகுதியம். டிஎன்ஏ டியோக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் எதுன்ற பல்பகுதியம் டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற பல்பகுதியம். இதில் நாங்கள் அநேகமான ஆக்கள் பிளவுற டியோக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறது பிழை. அது மாதிரி டியோக்சிரைபோஸ் நியூக்ளியோடைடு என்று சொல்கிறதும் பிழை. டியோக்சிரைபோநியூக்ளியோடைடின் பல்பகுதியம் 2 பாயிண்ட் இருக்குது. டியோக்சிரைபோநியூக்ளியோடைடு பல்பகுதியம். பல்பகுதியம் என்றால் இயல்பாகவே அதன் மூலக்கூற்றுனரை கூடவாக இருக்கும். ஸோ மூலக்கூற்றுனரை கூட. அப்போ ஒரு டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற கூறுகள் என்னென்னு கேட்பினோம். டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற கூறுகள் 3 கூறுகள் இருக்குது. அது ஒரு எளிமையான படமாக இப்படி காட்டலாம். ஃபோஸ்ஃபேட் குரூப், ஃபோஸ்ஃபேட் கூட்டம், பென்டோஸ் 5 கார்பன் வெல்லங்கள் எல்லாம் பென்டோஸ் வெல்லம் என்று சொல்கிறது. டிஎன்ஏல இருக்கிறது டியோக்சிரைபோஸ் என்ற பென்டோஸ் வெல்லம். நைட்ரசன் உப்பு மூலம், நைட்ரஜன் பேஸ். இதான் 3 கூறுகள். டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற 3 கூறுகளும் இதான். ஃபோஸ்ஃபேட் கூட்டம், டியோக்சிரைபோஸ் என்று சொல்கிற 5 கார்பன் பென்டோஸ் வெல்லம், நைட்ரசன் உப்பு மூலம். அதான் இதில் எழுதியிருக்குது. கூறுகள் ஃபோஸ்ஃபேட் கூட்டம், டியோக்சிரைபோஸ் என்று சொல்கிற 5 கார்பன் வெல்லம். 5 கார்பன் வெல்லங்கள் எல்லாம் பென்டோஸ் வெல்லம் என்று சொல்லுவோம். டிஎன்ஏல டியோக்சிரைபோஸ் இருக்கும், ஆர்என்ஏல ரைபோஸ் வெல்லம் இருக்கும், நைட்ரசன் உப்பு மூலங்கள். இதுதான் அந்த 3 கூறுகளும். இதுதான் டியோக்சிரைபோநியூக்ளியோடைடு கட்டமைப்பு. ஃபோஸ்ஃபேட் கூட்டம், டியோக்சிரைபோஸ் வெல்லம், நைட்ரசன் உப்பு மூலம். நாங்கள் இந்த ஃபோஸ்ஃபேட் குரூப்பை இதான் இந்த ஃபோஸ்ஃபேட் குரூப் PO4 3- என்று சொல்கிற ஃபோஸ்ஃபேட் குரூப். இதான் அந்த பென்டோஸ் சுகர் என்ற அமைப்பு. டியோக்சிரைபோஸ் என்ற பென்டோஸ் சுகர். இது முதலாவது கார்பன், 2வது, 3வது, 4வது, 5வது கார்பன். 5 கார்பன் இருக்கிறபடியாக டியோக்சிரைபோஸ் பென்டோஸ் குரூப்புக்குள்ளே அடக்கப்பட்டிருக்குது. இதான் இந்த சுகர். இந்த நைட்ரஜன் பேஸை, நைட்ரசன் உப்பு மூலங்களை 2 வகையாக பிரிப்பினோம். பியூரின் வகை என்ற ஒரு வகை, பிரிமிடின் வகை என்ற ஒரு வகை. 2 வகையாக பிரிக்கும். உதாரணம் இல்லை, 2 குரூப். பியூரின் வகை, பிரிமிடின் வகை என்று. பியூரின் வகை வந்து மூலக்கூற்றுனரை கூடினது, பெரியது, இரட்டை வளையம், டபுள் ரிங். பிரிமிடின் வகை வந்து ஒற்றை வளையம், கம்பேர் பண்ணிக்க மூலக்கூற்றுனரை குறைவானது. பியூரினுக்கு உதாரணம் அடினின், குவானின். பிரிமிடினுக்கு உதாரணம் தைமீன், சைட்டோசின். அந்த பியூரின் இந்த 2 பேரும் அடினினும் குவானினும் இரட்டை வளைய மூலக்கூறுகள். இதான் உதாரணம். நைட்ரசன் மூலங்களில் பியூரின் டைப்புக்கு, பியூரின் வகைக்கு 2 உதாரணம் அடினின், குவானின். பிரிமிடின் வகைக்கு 2 உதாரணம்
தைமீன், சைட்டோசின். யுரேசில்னு ஒன்று இருக்குது, அது RNAல இருக்கும். இதில் இந்த 4 நைட்ரசன் மூலங்கள்லையும் இந்த 3 பேர்லையும் ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜன் இருக்குது, இதில் மட்டும் ஆக்சிஜன் இல்லை. ரைட். எங்களுக்கு வேணும் பியூரின் சொல்லு சின்ன, ஆனால் பியூரின் தான் பெருசு, பெர்பன் இல்லை, மூலக்கூற்றுன்ற கூடினது. ரைட். இப்போ டிஎன்ஏல என்ன இருக்கும் என்றால் அடினின், குவானின், தைமீன், சைட்டோசின் இருக்கும். RNAல யுரேசில் இருக்கும் இந்த தைமீனுக்கு பதிலாக. அப்போ இந்த டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடில் ஒரு நியூக்ளியோடைடு எடுத்தோம்னா ஒரு ஃபாஸ்பேட் குரூப், டிஆக்சிரைபோஸ் வெல்லம், அடினின் அல்லது குவானின் அல்லது தைமீன் அல்லது சைட்டோசின், இதில் ஏதாவது ஒரு நைட்ரசன் மூலம் இருந்தால் அதுக்கு பேர் டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு. இதுதான் டிஎன்ஏன்ற அடிப்படை அமைப்பு, டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு. அதில் நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேணும். நைட்ரஜன் உப்பு மூலம் இந்த முதலாவது வெள்ளத்தின் 5 கார்பன் 1 2 3 4 5 முதலாவது கார்பனில் நைட்ரசன் உப்பு மூலம் இணையும், 5வது கார்பனில் பாஸ்பேட் கூட்டம் இணையும். இதுதான் ஒரு நைட்ரசன் ஒரு டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு அமைப்பு. அந்த பாஸ்பேட் கூட்டம் டிஆக்சிரைபோஸ் என்ற சுகர், பியூரின், பிரிமிடின் என்ற 2 வகை நைட்ரசன் மூலங்களில் பியூரினுக்கு உதாரணம் அடினினும் குவானினும், பிரிமிடினுக்கு உதாரணம் தைமீனும் சைட்டோசினும். இதுக்கு நாங்கள் படிக்க அடினினை A என்று எழுதலாம், குவானின் G என்று எழுதுவினோம், தைமீன் T என்று எழுதுவினோம், சைட்டோசின் C என்று எழுதுவினோம். எக்ஸாமுக்கு ஒரு காலமும் இப்படி கான்ட்ராக்ஷன் சுருக்கங்கள் பாவிக்கப்பட முடியாது. அடினின் என்றால் முழுக்க எழுத வேணும், அடினின் எக்ஸாமுக்கு அடினின் என்று எழுத வேணும். A என்று எழுதினா மார்க்ஸ் இல்லை. ஸோ அதை படிக்கே இப்போ படித்து வச்சுருந்தால் எங்களுக்கு சொல்லுவோம். அடுத்த ஸ்லைடு போவோம். இப்போ இந்த டிஎன்ஏல இப்போ நாங்கள் ஒரு டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடுனா என்னென்னு பார்த்துட்டோம். இப்படி ஒரு பாஸ்பேட் குரூப், இப்படி ஒரு டிஆக்சிரைபோஸ் என்ற சுகர், இப்படி ஒரு நைட்ரசன் மூலம். இதுதான் ஒரு அடிப்படை அமைப்பு. இதுலேருந்து என்னென்ன பல்பகுதியம் வருதுண்டா, பல்பகுதியம் 2 பிணைப்புகளால் இந்த எளிமையான டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடுகள் ஏராளமான எண்ணிக்கையில் சேர்ந்து டிஎன்ஏ உருவாக்கப்படுது. எப்படி சேருது என்றால் 2 பிணைப்பு இருக்குது. ஒன்று ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பிணைப்பு, ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பாண்ட், 2 ஹைட்ரஜன் பாண்ட். ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பாண்ட் என்னென்றால் ஒரு டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடோட உருவாக்கப்படுற பிணைப்பு, அதான் ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பிணைப்பு. முதலாவதுண்ட வெல்லத்துக்கும் முதலாவதுண்ட சுகருக்கும் ரெண்டாவதுண்ட ஃபாஸ்பேட்டுக்கும் இடையில் வார அந்த பிணைப்பு ஃபோஸ்ஃபோ எஸ்டர் பிணைப்பு. இப்படியே ஒரு டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு அடுத்ததோட அப்படியே இணைஞ்சா முடிவாக என்ன வரும், சங்கிலி வரும். சங்கிலி, பொலி நியூக்ளியோடைடு செயின், பொலி நியூக்ளியோடைடு சங்கிலி உருவாகும். இது ஒரு சங்கிலி உருவாகும். என்னென்னா ஒரு தனியான டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு அடுத்த 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 நியூக்ளியோடைடுகளோட ஃபோஸ்ஃபோ எஸ்டர் பிணைப்பால் இணைஞ்சதுன்றால் ஒரு சங்கிலி வரும். இப்படி சங்கிலி உருவாக்கலாம், 1 2 சங்கிலிகள் உருவாக்கப்படும். இந்த சங்கிலிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ள இணைஞ்சதுன்றால் தான் 2 சங்கிலி வரும். அப்படி 2 சங்கிலிகளை இணைக்கிறதுக்கு உருவாகிற பிணைப்புக்கு பெயர் ஐதரசன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்ட். அருகருகான நியூக்ளியோடைடுகளை இணைக்கிறது. அப்படி இணைக்க இப்போ இது ஒரு செயின், இன்னும் ஒரு செயினையும் எடுத்து இப்படி சமாந்தரம் இல்லாமல் எதிர் சமாந்தரமாக வச்சு நைட்ரசன் மூலங்களுக்கு இடையில் இந்த 2 நைட்ரசன் மூலங்கள் ஒரு பாஸ்பேட் குரூப் என்றால் இப்படி இருக்கும். அந்த சுகர் டிஆக்சிரைபோஸ், அங்கால நைட்ரசன் மூலம், மற்றது இந்த பாஸ்பேட் குரூப் சுகர் நைட்ரஜன் மூலம். இந்த 2 நைட்ரசன் மூலங்களுக்கும் இடையில் வார ஐதரசன் பிணைப்புகளால் இந்த 2 சங்கிலிகளும் இணைக்கப்படும். அப்போ அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுகள் இதனால் இணைக்கப்படும், ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பாண்டால் இணைக்கப்படும். அருகருகான நியூக்ளியோடைடுகள் என்னத்தால் இணைக்கப்படும், ஐதரசன் பிணைப்பால் இணைக்கப்படும். ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பாண்டால் நியூக்ளியோடைடுகள் இணைக்கப்பட்டால் என்ன வரும், சங்கிலி வரும். தனிச்சங்கிலிகள் தனித்தனியாக வரும். அந்த சங்கிலிகளை என்னென்று ஜாயின் பண்ணுறது, நைட்ரசன் மூலங்களுக்கு இடையில் வார ஐதரசன் பிணைப்புகள். ஃபோஸ்ஃபோ டைஎஸ்டர் பாண்ட் எதுக்கும் இடையில் வரும், முதலாவது டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு சுகருக்கும் ரெண்டாவது டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு பாஸ்பேட்டுக்கும் இடையில் வாரதான் ஃபோஸ்ஃபோ எஸ்டர் பிணைப்பு. அதால் என்ன வரும், சங்கிலிகள் வரும். ஐதரசன் பிணைப்பு எதுக்கும் இடையில் வரும், அருகருகான நியூக்ளியோடைடுக்கு இடையில் வரும். அருகருகான நியூக்ளியோடைடு எதுகளுக்குள்ளால் ஜாயின் பண்ணப்படும், நைட்ரசன் மூலங்களுக்குள்ளால் ஜாயின் பண்ணப்படும். அப்படி ஜாயின் பண்ணிக்க பியூரினோட பிரிமிடின் சேரும். பியூரினோட பிரிமிடின் சேரும்.
பியூரினோட பிரிமிடின் சேர்ந்தால் அடினினோட டைமின் சேரும். அப்போ 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஃபார்ம் பண்ணப்படும். குவானினோட சைட்டோசின் சேரும். அப்போ 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஃபார்ம் பண்ணப்படும். அப்போ கடைசியில் இப்போ என்ன வர்றது, ஒரு இரட்டை சங்கிலி வந்துடும். அது இணைக்கப்பட்ட சங்கிலியாக வரும். இப்போ டிஎன்ஏல காணப்படுற 2 முக்கியமான பிணைப்புகள் என்னென்ன, ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட் பிணைப்பு, ஹைட்ரஜன் பிணைப்பு. ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட் எதுக்கும் இடையில் வரும், அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுகள் முதலாவது இந்த சுகருக்கும் ரெண்டாவது இந்த வெள்ளத்துக்கும் இடையில் உருவாகி வர்றது. அருகருகான ஹைட்ரஜன் பிணைப்பு இதுக்குள்ளே வரும், அருகருகான நியூக்ளியோடைடுகளால் வரும். எதனூடாக இணைக்கப்படும், நைட்ரஜன் மூலங்களும் நைட்ரஜன் மூலம். எப்படி இணையும், அடினினோட டைமின் இணையும், குவானினோட சைட்டோசின் இணையும். நான் வசதிக்காக இதில் ஏடின்னு போட்டிருக்கேன், ஜிஎஸ்சின்னு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. அடினின் குவானின் வடிவாக எழுதணும், முழு பேரும் எழுதணும். ஸோ இது முடிய விட்டு வாரது, இங்கே டிஆக்சிரைபோநியூக்ளியோடைடு முடிய விட்டு வாரது தனிச்சங்கிலிகள் தோன்றும். இங்கே இரட்டை விரிபரப்பு சுருள், டபுள் ஹெலிக்ஸ் வரும். அப்படி வந்த சங்கிலி முதல் ஏணி மாதிரி இருக்கும், அது அப்படியே சுருட்டி இப்படி முறுக்கி டபுள் ஹெலிக்ஸ் தோன்றும். அதான் டிஎன்ஏ வடிவம். இப்போ ஒரு கடைசியில் இப்படி வந்த டிஎன்ஏல எங்களுக்கு விளங்குறதுக்காக இப்போ இந்த இணைப்பு பாருங்க, டிஎன்ஏ அடினின் இரட்டை சங்கிலி டைமினோட இணையும், ஏடியோட இணையும் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு, குவானின் சைட்டோசினோட இணையும் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு. இப்போ பார்க்க எங்களுக்கு தெரியும், அடினின் பெரிய மூலக்கூறு, தைமின் சின்ன மூலக்கூறு, குவானின் பெருசு, சைட்டோசின் சின்ன. ஸோ ஏடிக்கில் 2 பாண்ட், ஜிசிக்கில் 3 பாண்ட். இங்கே பார்த்தோம்னா அந்த ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட், ஃபோஸ்ஃபேட்டுக்கும் சுகர், இந்த சுகரும் ஃபோஸ்ஃபேட்டும் இணைக்கப்படுற பாண்ட் தான் ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட். ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட் இப்படி இணைச்சு தான் இந்த சங்கிலி. ஃபோஸ்ஃபேட்டையும் சுகரையும் ஃபோஸ்ஃபேட்டையும் டிஎன்ஏ முதுகெலும்புன்னு சொல்லுவோம். இப்போ டிஎன்ஏ முதுகெலும்புகள் ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்டால் இணைக்கப்படும். இது இணைக்கப்படும். இது இந்த அடினின் தைமின் குவானின் சைட்டோசினை காட்டியிருக்கு. அடினினும் தைமினும் இரட்டை வளைய மூலக்கூறு, சைட்டோசினும் அடினினும் குவானினும் இரட்டை வளைய மூலக்கூறு, தைமினும் சைட்டோசினும் ஒற்றை வளைய மூலக்கூறுகள். இது இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் எப்படி உருவாகின பிறகு எப்படி இருக்குமென்று காட்டியிருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா எங்களுக்கு இது ஒரு டிஆக்சிரைபோநியூக்ளியோடைடு, இது அடுத்த நியூக்ளியோடைடு, அடுத்த நியூக்ளியோடைடில் என்னத்தால் இணைக்கப்படும், முதலாவது இந்த சுகருக்கும் ரெண்டாவது இந்த ஃபோஸ்ஃபேட்டுக்கும் இடையில் வர ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட், முதலாவது இந்த சுகருக்கும் ரெண்டாவது இந்த ஃபோஸ்ஃபேட்டுக்கும் இடையில் வர ஃபோஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட். இப்போ இப்படி ஒரு சங்கிலி வந்துட்டு, இது அருகருகான சங்கிலி இப்படி இணைக்கப்படலை, இப்படி சமாந்தரமாக இல்லை, எதிர் சமாந்தரமாக. அப்போ இதுண்ட தைமீனோட யார் பிறந்த வேணும், அடினின், ஜியோட சி, சியோட ஜி, ஏயோட டி, ஏக்கும் டிக்கும் இடையில் 2 ஹைட்ரஜன் பாண்ட், ஈக்கும் சிக்கும் இடையில் 3, பிறகு சிக்கும் டிக்கும் 3, பிறகு ஏக்கும் டிக்கும் இடையில் 2, இப்படி வரும். அப்போ இது அருகருகான சங்கிலிகள் ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்படும். இதுக்கிடையில் வர ஹைட்ரஜன் மூலங்களுக்கு இடையில் வர ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்படும். சரி, இப்போ ஒரு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் தோன்றிட்டு, இது இந்த 5 பிரைம் 3 பிரைம்னு சொல்லுவோம். 5 அந்த முனை 3 அந்த முனை என்னென்னு பார்க்குறேன்னால், இந்த ஃபோஸ்ஃபேட் இருக்கிறது எப்பவும் 5 அந்த முனை, 5' P 3' OH. அப்போ P 5 அந்த முனை, OH இருந்தால் 3 அந்த முனை. இதில் எப்படி இருக்கும், இங்கே 5 அந்த முனை, இங்கே 3 அந்த முனை. ஏன்னா P ஃபோஸ்ஃபேட் இருக்கிறது 5' P 3' OH. அப்போ இது 5 அந்த முனை, இது 3 அந்த முனை, இது 5 அந்த முனை, அது 3 அந்த முனை. அதான் சமாந்தரம் இல்லை, எதிர் சமாந்தரம்னு சொல்கிறோம். எதிர் சமாந்தரம். டிஎன்ஏ பேரலலோ ஆன்டி பேரலோன்னா ஆன்டி பேரலல். அதை விளங்குறதுக்காண்டித்தான் இது டிஎன்ஏ வடிவம் அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ். எப்பவும் இந்த இப்படி டிஎன்ஏ வடிவம் என்னென்னு கேட்டால் ஸ்ட்ரக்சரில் டபுள் ஹெலிக்ஸ்ன்னு எழுதிவிடும். உங்களுக்கு எனக்கு தமிழ் தெரியும், சொல்ல எந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கொடுப்படுதுன்றதை வச்சுக்கொண்டு சொல்லுங்கள் மார்க்ஸை நாங்கள் லூஸ் பண்ணலாம். இப்போ டபுள் ஹெலிக்ஸ் இரட்டை திருகு வடிவம்னு நாங்கள் எழுதுவோம். சில வேளை முறுக்கப்பட்ட ஏணி போல, மாடிப்படின்ற ஏணி முறுக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ டபுள் ஹெலிக்ஸ் என்றால் சரி, ஒரே இங்கிலீஷ் டேர்ம் தான். சரி, அடுத்தது அப்போ டிஎன்ஏ இயல்புகள் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் கேட்டால் டிஎன்ஏ 2 சங்கிலிகளும் ஒன்றுக்கொன்று சர்வசமனானவை என்று சொன்னால் அது பிள்ளை, சர்வசமன் இல்லை. ஏன், நிரப்புகின்றவை. இங்கே ஏ இருந்தால் அங்கே டி, இங்கே ஜி இருந்தால் அங்கே சி, சி இருந்தால் ஜி. இப்போ டிஎன்ஏ சங்கிலிகள் சர்வசமன் இல்லை, ஒன்றுக்கொன்று நிரப்புகின்றவை. அது எப்படிப்பட்டவை, சமாந்தரமானவையோ இல்லை, ஆன்டி பேரலல். ஏன் ஆன்டி பேரலல், இது 5 பிரைம் 5' 3' 5'. அப்போ ஆன்டி பேரலல் என்று சொல்கிறது. 5' எப்படி வச்சு ஞாபகப்படுத்துவோம், 5' ஃபோஸ்ஃபேட் இருக்கிற இடம் 5'. அடுத்தது இந்த வடிவத்தை நாங்கள் தமிழில் எழுதியிருக்கேன், முறுக்கப்பட்ட ஆணி அல்லது சுருளி வடிவமான மாடிப்படி என்று சொல்லினோம். அடுத்தது இந்த
முதுகெலும்பு எதுண்டு டிஎன்ஏ பேக்போன் எதுண்டா வெள்ள பாஸ்பேட் கூட்டங்கள் வெள்ளமும் பாஸ்பேட்டும் அதுக்கு கம்பியின் கைப்பிடி எதுண்டுன்னு கேட்கலாம் கம்பியின் இப்படி மாடிப்படியில் இருந்த கைப்பிடி தான் அந்த முதுகெலும்பு மாதிரி வெள்ள பாஸ்பேட் கூட்டங்கள் அடுத்து எங்களுக்கு தெரியும் ஏயோட டி ஜியோட சி பொருந்தது அப்போ ஏ எவ்வளவு என்றால் அவ்வளவு டி இருக்கும் ஜி எவ்வளவோ அதுக்கு சமனாக சி இருக்கும் அப்போ ஏ ப்ளஸ் ஜி வந்து டி ப்ளஸ் சி ஒரு டிஎன்ஏல ஆகவே பியூரின் வந்து பிரிமிடின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் ஒரு டிஎன்ஏல பியூரின் இஸ் ஈக்குவல் டு பிரிமிடின் ஏன் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஜி இஸ் ஈக்குவல் டு சி ஆகவே ஏ ப்ளஸ் ஜி சமன் டி ப்ளஸ் சி அடுத்தது டிஎன்ஏல 3 ஃபார்ம் இருக்குது எங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஜெட் ஃபார்ம் உண்டு நாங்கள் படிக்கிற ஜென்ரலாக இருக்கிற டிஎன்ஏ வந்து பி ஃபார்ம்ன்றது ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் இப்படி சுருண்டு இப்படி ரைட் ஹேண்டடாக வரும் ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் பி ஃபார்ம் அதான் நாங்கள் படிக்கிற ஜென்ரல் டிஎன்ஏ அடுத்த டிஎன்ஏ முக்கியத்துவம் என்றால் பொதுவாக நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் ஒரு பரம்பரை இயல்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துதல் உண்டு கடத்துதல் சொல்லிக்க சேமித்தல்ன்றதுன்னு சொல்லணும் ஒரு அங்கில இந்த டிஎன்ஏ இயல்பு சேமிக்கப்பட்டபடியால் தான் அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுது அப்புறம் அங்கே சேமிக்கப்படுது கடத்தப்படுது கடத்தல் சேமித்தல் ஸோ டிஎன்ஏ தொழில் பாரம்பரிய இயல்புகளை கடத்துதலும் சேமித்தலும் சொல்லணும் ஸ்டோரேஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அடுத்தது ரெட்டித்தல் நாங்கள் அப்படி ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி வேறு 2 டிஎன்ஏக்களை உருவாக்குறது ரெட்டித்தல்னு சொல்கிறது அல்லது தற்பகற்படைதல்னு சொல்கிறது அல்லது மீண்டும் திகழ்தல் அல்லது பின்புறம் அடிதல் இப்படி எனக்கு தமிழ் இருக்குது ஒரு இங்கிலீஷ் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெட்டித்தல் டிஎன்ஏலேருந்து தான் ஆர்என்ஏ தொகுக்கப்படும் அப்போ ஆர்என்ஏ தொகுப்பு ஆர்என்ஏலேருந்து தான் புரதங்கள் உருவாக்கப்படும் அப்போ புரதங்கள் தொகுப்பு ஸோ இப்போ டிஎன்ஏ தொழில்கள் என்றால் ஒன்று பரம்பரை இயல்புகளை கடத்துதலும் சேமித்தலும் அடுத்தது ஆர்என்ஏ தொகுப்பு புரத தொகுப்பு அதை விட இந்த டிஎன்ஏ வந்து ஏடிபி துணை நொதியங்கள் என்ஏடி எஃப்ஏடி எஃப்எம்என் சிஓஏ அப்படியான துணை நொதியங்கள் என்ற ஆக்கத்துக்கு டிஎன்ஏ தான் சோர்ஸாக பாவிக்கப்படுது ஸோ இவ்வளவும் டிஎன்ஏ முக்கியத்துவம் இல்லை தொழில்கள் என்று சொல்கிறது அடுத்தது டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இடையில பேசிக்காக என்ன வித்தியாசம் என்றால் டிஎன்ஏ டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுன்ற பல்போதியம் ஆர்என்ஏ ரைபோநியூக்ளியோடைடுன்ற பல்போதியம் இப்போ அதில் என்ன இருக்கும் இங்கே டியோக்சிரைபோஸ் இருந்தால் அங்கே ரைபோஸ் என்ற சுகர் இருக்கும் இங்கே அடினின் குவானின் தைமீன் சைட்டோசின் இருக்கும் அங்கே அடினின் குவானின் யுரேசில் சைட்டோசின் இருக்கும் அதாவது இங்கே தைமீனுக்கு பதிலாக ஆர்என்ஏல யுரேசில் இருக்கும் டிஎன்ஏ ரெட்டை டபுள் ஹெலிக்ஸ் அது சிங்கிள் ஜென்ரலாக சிங்கிள் டிஎன்ஏல அப்படி பிரிவுகள் இருக்குது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஜெட் ஃபார்ம் இருக்குது ஆர்என்ஏல எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ என்று மூன்றும் வெவ்வேறு ஃபங்க்ஷனுடைய ஆர்என்ஏக்கள் இருக்குது மற்றது இந்த டிஎன்ஏ வந்து ரெட்டிப்படையும் ஆர்என்ஏ பொதுவாக ரெட்டிக்காது ஆனால் வைரஸ்களில் மட்டும் ஆர்என்ஏ ரெட்டிக்கும் மற்றது இந்த பியூரின் வந்து பிரிமிடினுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிஎன்ஏல ஆர்என்ஏல அந்த பியூரின் சமன் பிரிமிடினாக இருக்கிறது இல்லை பொதுவாக ஆர்என்ஏ வந்து புரத தொகுப்புக்கு மட்டும்தான் பொறுப்பாக இருக்கும் டிஎன்ஏ வந்து இப்போ நாங்கள் படித்த மாதிரி நிறைய தொழில்களுக்கு பொறுப்பாக இருக்கும் ஸோ அந்தளவு தான் டிஎன்ஏ ஆர்என்ஏன்ற அடிப்படை அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் இப்போ நிறமூர்த்தம் என்றால் நாங்கள் கிழங்களில் 2 வகையான கிழங்களை பொதுவாக பார்த்துருக்கிறோம் யூகரியோட்டா கிழங்கள் ப்ரோகரியோட்டா கிழங்கள்னு சொல்லி யூகரியோட்டா கிழங்கள்னா உண்மையான கருக்கள் இருக்கிற கிழங்கள் ப்ரோகரியோட்டா கிழங்கள் ஆதிக்கரு அல்லது கருவற்றது அப்படின்னு சொல்லிக்கிறோம் ப்ரோகரியோட்டாக்கு உதாரணம் பாக்டீரியாவும் சைனோபாக்டீரியாக்களும் அது தவிர்ந்த மிச்சம் எல்லாம் பாக்டீரியாக்கள் சைனோபாக்டீரியாக்கள் தவிர்ந்த மிச்சம் எல்லாம் யூகரியோட்டாக்கள் தான் நடக்கப்படும் அந்த யூகரியோட்டாக்களில் இந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் என்ற புரதத்தோடையும் ஹிஸ்டோன் இல்லாத புரதத்தோடையும் சேர்ந்து நிறமூர்த்தமாக இருக்கும் இப்போ ப்ரோகரியோட்டாக்களில் நிறமூர்த்தம் இல்லையோன்னு கேட்டால் ப்ரோகரியோட்டாக்களையும் நிறமூர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல வேணும் ப்ரோகரியோட்டாக்கள் நிறமூர்த்தம் இல்லையோ இல்லை இருக்குது என்ன அப்படி நிறமூர்த்தம்னா அந்த டிஎன்ஏ புரதத்தோடு சேர்ந்திருக்கும் அவ்வளோதான் அந்த புரதத்துக்கு ஹிஸ்டோன் என்ற பேர் சொல்லக்கூடாது யூகரியோட்டா நிறமூர்த்தம்னா என்ன டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரதம் ஹிஸ்டோன் இல்லாத புரதம் இவ்வளவும் சேர்ந்து தான் நிறமூர்த்தம் ப்ரோகரியோட்டாவில் நிறமூர்த்தம் இருக்கோ இல்லையோ இருக்குது அப்போ என்னத்தாலானது டிஎன்ஏயும் புரதம் உண்மையான நிறமூர்த்தம் இது யூ குரோமோசோம் எதுண்டா யூகரியோட்டான நிறமூர்த்தம் தான் உண்மையான நிறமூர்த்தம் என்று சொல்கிறது இந்த பழைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டாவில் நிறமூர்த்தம் இல்லைன்னு தான் போட்டிருக்கும் இப்போ வந்து சொல்லிதான் யூகரியோட்டாவில் தான் உண்மையான நிறமூர்த்தம் இருக்குது ப்ரோகரியோட்டாவில் நிறமூர்த்தம் இருக்குது ஆனால் உண்மையான நிறமூர்த்தம் இல்லை யூ குரோமோசோம் இல்லை
அது டிஎன்ஏயோட புரதத்தோட சேர்ந்துருக்கு. இங்கே எப்படி இருக்குது, டிஎன்ஏயும் ஹிஸ்டோன் புரதமும் ஹிஸ்டோன் இல்லாத புரதங்களும் சேர்ந்து இருக்குது. சரி, யூக்கரியோட்டாவில் அந்த நிறமூர்த்தம் எதுக்குள்ளே இருக்குன்னா செல்லுண்ட கருவில இருக்கும், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும். லோக்கலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஸ்குவீஸ் பண்ணி பிடிய நீட்டு டிஎன்ஏ புரதங்களோட சேர்ந்து அப்படி ஸ்குவீஸ் பண்ணி அந்த கருவுக்குள்ளே வச்சுருக்கு. ப்ரோகரியோட்டாக்களில் அப்படி மென்சவால் சூழப்பட்ட புன்னகங்கள் ஒன்றும் இல்லையோ. அப்போ அந்த கருப்பிரதேசம், அந்த நிறமூர்த்தம் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் நியூக்ளியோயிட்னு சொல்லினோம். அதில் கருப்பிரதேசம்னு சொல்லினோம். கருப்பிரதேசம் அது ஒரு சின்ன இடத்துக்குள்ள மூவ் பண்ணி கொண்டிருக்கும். ஒரு மென்சவால் கட்டி ஒரு நேரால் கட்டி மென்சவோட வச்சிருக்குது. ஒரு சின்ன இடத்துல மூவ் பண்ணி கொண்டு தெரியும். ஆனால் ஒரு சர்ட்டனான ஒரு கரு மாதிரியான ஒரு இடத்துல அது இல்லை. அந்த இடத்துக்கு பேர் நியூக்ளியோயிட் அல்லது கருப்பிரதேசம். யூக்கரியோட்டாவில் கருவுக்குள்ளே இருக்கும். இப்போ உண்மையாக டெஃபினிஷன் கேட்டால் நிறமூர்த்தம் நிறமூர்த்தம்ண்டா என்னன்னு யூக்கரியோட்டா கேட்டால் இது யூக்கரியோட்டா கலத்தின் கருவுக்குள்ளே இருக்கிறது. அப்போ யூக்கரியோட்டா கலங்களில் யூக்கரியோட்டாக்கு நிறமூர்த்தத்தின் டெஃபினிஷனை இப்படி சொல்ல வேணும். ப்ரோகரியோட்டாக்கு நாங்கள் அடுத்த ஸ்லைடில் சொல்லுவோம். யூக்கரியோட்டா கலங்களின் கருவில இருக்கிறதும் டிஎன்ஏ ஹிஸ்டோன் மற்றும் வேறு புரதங்களாலே ஆனதும் கருவுக்குள்ள ரெட்டிக்கிற ஆற்றலுடையது, ரெட்டிக்கக்கூடிய டிஎன்ஏ ரெட்டிக்கும் ஆற்றலுடைய கலம் பிரியேக்க சாயமேற்றி அவதானிக்கப்படக்கூடிய உடல், இதுதான் நிறமூர்த்தம்னு சொன்னோம். கலங்கள் கருவில காணப்பட வேணும். டிஎன்ஏ ஹிஸ்டோன் இல்லாத புரதங்களால் ஆக்கப்பட்டது, ரெட்டிக்கக்கூடியது, கலப்பிரிவின் போது சாயமேற்றி அவதானிக்கப்படக்கூடிய உடல். ப்ரோகரியோட்டாவில் கலப்பிரிவு நடக்கிறதில்லை, இளையிறு பிரிவு ஒடுக்க பிரிவு நடக்கிறது இல்லை. அப்போ அங்கே கலப்பிரிவின் போதுன்னு சொல்ல முடியாது. மற்றது அங்கே ஹிஸ்டோன் என்ற புரதம் இல்லை, சும்மா புரதம். மற்றது கருவில காணப்படாது, நியூக்ளியோயிடில் காணப்படும். இப்போ பார்ப்போம் ப்ரோகரியோட்டாவில் இங்கே வருங்க. இதுதான் ப்ரோகரியோட்டோட கலம். அங்கே இது இந்த இடத்துக்கு சொல்கிறது நியூக்ளியோயிடு, அந்த பிரதேசத்தை சொல்கிறது நியூக்ளியோயிடு. அப்போ ப்ரோகரியோட்டா கலங்களின் நியூக்ளியோயிடில் காணப்படுவதும் டிஎன்ஏ மற்றும் புரதங்களால் ஆனதும் கலப்பிரிவடையாதது. நிறமூர்த்தம் கலப்பிரிவுக்கு உட்படுறது இல்லை. குளிய உருவில் ரெட்டிப்படையக்கூடியதுமான மிகச்சிறிய உள்ள. எங்கே ப்ரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ ரெட்டிக்குமோ இல்லையோ ரெட்டிக்கும். எங்கே ரெட்டிக்கும்? குளிய உருவில் ரெட்டிக்கும். யூக்கரியோட்டாவில் டிஎன்ஏ ரெட்டிக்குமோ இல்லையோ ரெட்டிக்கும், கருவுக்குள்ளே ரெட்டிக்கும். அடுத்தது இப்போ ரெண்டு நிறமூர்த்தங்களுக்கு இடையில் வித்தியாசத்தை பார்ப்போம். ப்ரோகரியோட்டாக்கள் நிறமூர்த்தத்துக்கும் யூக்கரியோட்டாக்கள் நிறமூர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ப்ரோகரியோட்டாக்கள் நிறமூர்த்தம்ன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு செல்லில் ஒரு நிறமூர்த்தம் தான் இருக்கும். யூக்கரியோட்டாவில் பல நிறமூர்த்தங்கள் இருக்கும். இப்போ மனிதனா உதாரணமாக 23 சோடி நிறமூர்த்தங்கள் இருக்கும். அப்போ ப்ரோகரியோட்டாவில் ஒரு நிறமூர்த்தம் ஒரு செல்லில், இங்கே நிறமூர்த்தங்கள். அடுத்த ஒற்றுமை என்னென்னா ரெண்டுமே டிஎன்ஏ இருக்குது தானே, அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸாக தான் இருக்கும். இங்கே டபுள் ஹெலிக்ஸாக தான் இருக்கும். சில பேர் நினைக்கிறது யூக்கரியோட்டாவில் டிஎன்ஏ ரெட்டச்சங்கிலியாக இருக்கும், ப்ரோகரியோட்டாவில் நிறமூர்த்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ ஒற்றைச்சங்கிலி. அது போல டிஎன்ஏ எப்பவும் ரெட்டச்சங்கிலி தான். டிஎன்ஏக்குரிய எல்லா குவாலிட்டியும் இருக்குது ப்ரோகரியோட்டாவில் இருக்கிற டிஎன்ஏக்கும் இருக்கிற டிஎன்ஏ. ஸோ இது ரெண்டும் ஒற்றுமை. ப்ரோகரியோட்டாக்கும் யூக்கரியோட்டாக்கும் இருக்கிற டிஎன்ஏக்கள் ரெட்டச்சங்கிலியாக தான் இருக்கும். ப்ரோகரியோட்டா இருக்கிற நிறமூர்த்தம் வட்ட வடிவமாக இருக்கும். சரி, எக்ஸாக்ட் வட்டமாக இருக்காது, ஒரு வட்டம் ஒரு வளையம் வடிவமாக இருக்கும். ஆனால் எங்கட நேர்கோட்டு வடிவமாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க தெரியுமே, ஒரு வண்ணத்தை பூச்சி மாதிரி கிட்டத்தட்ட நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கும். எங்கட இது வட்டமாக இருக்கும். ஒரு முனையில் தொடங்கினா இன்னொரு முனையில் போய் சந்திக்கும். புரதங்களோட சேர்ந்தது யூக்கரியோட்டாவில் ஹிஸ்டோன் ப்ளஸ் ஹிஸ்டோன் இல்லாத புரதங்களோடு சேர்ந்தது. இது எங்கே இருக்கும்? ப்ரோகரியோட்டா நியூக்ளியோயிடினுள் இருக்கும், இல்லை கரு பிரதேசத்தினுள் காணப்படும். இங்கே நியூக்ளியஸ் கருவினுள் காணப்படும். ஸோ இதுதான் ப்ரோகரியோட்டாங்களிடையும் யூக்கரியோட்டாக்களிடையும் நிறமூர்த்தங்கள் பற்றிய ஒப்பீடு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், மிச்சம் வித்தியாசம். இது ஒன்று, இது கணக்கு. நிறமூர்த்தத்தில் இப்போ ஒரு நிறமூர்த்தம் ப்ரோகரியோட்டாவில், யூக்கரியோட்டாவில் பல நிறமூர்த்தங்கள் அது இனத்துக்கு இனம் மாறுபடும். அடுத்தது ப்ரோகரியோட்டா நிறமூர்த்தத்தை பார்க்க போகிறோம். சின்ன விஷயம். அந்த ப்ரோகரியோ நிறமூர்த்தம் பார்க்குறதுக்கு முதல் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியணும். ரிலாக்ஸ்ட் சூப்பர்காயில்டா என்னென்றால் தளர்ந்த நிலை, தீவிர சுருளடைஞ்ச நிலை என்றால் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு வளையம் இருக்குது, ஒரு வளையமான டிஎன்ஏக்களுக்கு தான் இந்த டேர்ம் பாவிக்கலாம். எங்களோட யூக்கரியோட்டா குரோமோசோமுக்கு இந்த டேர்ம் பாவிக்கலாது. ஏன்னா அது ஒரு நேர்கோட்டு டிஎன்ஏ, நேர்கோட்டு நிறமூர்த்தம். ஆனால் ப்ரோகரியோட்டில் இருக்கிற நிறமூர்த்தம் இப்படி வட்டமாக இருக்கும், வளையமாக இருக்கும். என்றால் வளையத்தின் ஒரு முனையை பிடிச்சு கொண்டு மற்ற முனையை இப்படி சுற்றி கொண்டிருந்தால் அது என்ன செய்யும்? கோயில் பண்ணும். என்ன அந்த கோயிலிங் பேர் சூப்பர் கோயிலிங். சிம்பிள். ஒரு ரப்பர் பேண்ட் எடுப்போம், ரப்பர் பேண்டை ஒரு பக்கத்தை பிடிச்சு கொண்டு
இறுக்கி பிடிச்சு கொண்டு மற்ற பக்கத்தை இப்படி இப்படி பிடிச்சி சுருட்டுவோம். சுருட்டே நடக்கும், ஒரு ப்ரெஷர் கொண்டு வரும், ஒரு கொயிலிங் கொண்டு வரும். அந்த கொயில்டாகவே வச்சுருந்தால் சூப்பர் கொயில்டு. இதை கையெடுத்துட்டிங்கன்னா திருப்பி பழைய மாதிரி வரும் தானே, ரிலாக்ஸ்ட். ஸோ ஒரு வளைய வடிவமான நிறமூர்த்தம் ரிலாக்ஸாகவும் சூப்பர் கொயில்டாகவும் மாறி 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 போய்கொண்டே இருக்கும். ஸோ ரிலாக்ஸிங் சூப்பர் கொயிலிங் என்றதான் அந்த செயல்முறைகள். ரிலாக்ஸ் பண்ணினா வாரது ரிலாக்ஸ்ட் தளர்ந்த நிலை. சூப்பர் கொயில்டு ஆயினா சூப்பர் கொயிலிங்கான வாரது சூப்பர் கோயில் தீவிர சுருள், அதி தீவிர சுருள் சூப்பர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் கோயிலுங்க சொல்ல இப்படியும் காட்டுவினோம், இப்படி இப்படி எட்டு மாதிரியும் காட்டுவீங்கன்னா சுற்றி இருக்குதுன்னு சொல்லியும் காட்டுவினோம். ஸோ இது சாதாரணமானது, இது சூப்பர் கோயிலானது. ஆனால் இது உண்மையாக ஒரு வளையத்தின் ஒரு பகுதின்னு அமைச்சிருக்கோம். ஸோ சிம்பிள் தளர்ந்த நிலையண்டா வளைய வடிவ டிஎன்ஏ அப்படியே இருக்கிறது. சூப்பர் கோயிலுண்டா என்ன, அதை அப்படியே சுற்றி முறுக்கி விட்டால் ஒரு ப்ரெஷரோடு இருக்கிறது சூப்பர் கோயில். சூப்பர் கோயில் தளர்ந்த நிலைக்கு வரலாம், தளர்ந்தது சூப்பர் கோயிலுக்கு வரலாம், மாறி மாறி இது தேவைக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளும். அப்போ எந்தெந்த டிஎன்ஏக்கள் இப்படி தளர்ந்த நிலையையும் சூப்பர் கோயில் நிலையையும் அடையக்கூடியவை, எந்தெந்த டிஎன்ஏக்கள் அப்படி செய்யக்கூடியவை? 2 டிஎன்ஏ. ஒன்று புரோகரியோட்டாக்களில் இருக்கிற நிறமூர்த்தம் டிஎன்ஏ, மற்றது இந்த புரோகரியோட்டாக்களில் பாக்டீரியாக்களில் ஃபங்கஸ்களில் பிளாஸ்மீடுன்னு ஒன்று இருக்குது. பிளாஸ்மீடும் வட்டம், அதுக்கும் இப்படியான சூப்பர் கோயிலிங்குக்கு உட்படக்கூடியது. யூக்கரியோட்ட நிறமூர்த்தம் சூப்பர் கோயில் வண்ணையிலுமோ இல்லை, அதே ரெண்டால் அது நேர்கோட்டு டிஎன்ஏ, அது சூப்பர் கோயில் அடைய மாட்டேன். ஸோ இதை தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் புரோகரியோட நிறமூர்த்தத்தை பார்க்குறதுக்கு முதல் இது ஒரு படத்தில் காட்டினோம்டா, இது சாதாரணமாக வளைய வடிவமான டிஎன்ஏ இருக்குது. இங்கே சூப்பர் கோயில் தான் இப்படி வரும். ரிலாக்ஸ்ட் சூப்பர் கோயில். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் சூப்பர் கோயிலிங், இந்த ப்ரொசீஜருக்கு பேர் ரிலாக்ஸிங். இப்படி இதுக்கு பேர் ரிலாக்ஸ்ட் டிஎன்ஏ, இதுக்கு பேர் சூப்பர் கோயில்டு டிஎன்ஏ. முறுக்கப்பட்ட டிஎன்ஏ, அதி சுருள் உட்பட்ட டிஎன்ஏ, சுட்டப்பட்ட டிஎன்ஏ, இது தளர்ந்த டிஎன்ஏ. இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தால் இப்படி தெரியும், இது தளர்ந்து இருக்கும். நாங்கள் நினைக்கக்கூடாது எக்ஸாக்ட் வட்டமாக இருக்குமெண்டு டிஎன்ஏ, அப்படி இல்லை. என்ன டிஎன்ஏ மீன்ஸ் புரோகரியோட்ட நிறமூர்த்தம் இப்படி வட்டமாக இருக்குமென்னு நினைக்கக்கூடாது. இப்படி முடிச்சு விட்டால் ஒரு வட்டமாக வரக்கூடிய நிலையில் இருக்கும், வளையமாக இருக்கும், தளர்ந்த நிலை. இந்த தீவிர சுருள் சூப்பர் கோயில். அப்புறம் இது இப்படி வரும். ஸோ இதை விளங்கி கொண்டு தான் நாங்கள் நிறமூர்த்தத்தின் அமைப்பு பார்க்கலாம். இப்போ நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பு, ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஎன்ஏ என்றால் என்னென்னு கேட்டால், இப்போ எங்களுக்கு தெரியும் யூக்கரியோட்டாக்களுண்ட நிறமூர்த்தத்தை கருவுக்குள்ளே வச்சுருக்கிறோம். புரோகரியோட்டாக்களுண்ட நிறமூர்த்தம் அது உண்மையான நிறமூர்த்தம் இல்லை, பட் அதை நாங்கள் நியூக்ளியோயிடுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அப்போ நிறமூர்த்தத்தின் வடிவமைப்புண்டா என்னென்றால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம். எது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம்? யூக்கரியோட்டாக்களுண்ட நிறமூர்த்தம் கருவுக்குள்ளேயும் புரோகரியோட்டாக்கள் நிறமூர்த்தம் நியூக்ளியோயிடுக்குள்ளேயும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம்தான் நிறமூர்த்த ஒழுங்கமைப்பு, நிறமூர்த்த வடிவமைப்பு, ஆர்கிடெக்சர். ஸோ நிறமூர்த்த வடிவமைப்புண்டா என்னன்னு கேட்டால் இப்படி சொல்லணும், யூக்கரியோட்டாக்களுண்ட நிறமூர்த்தத்தை கருவுக்குள்ளேயும் புரோகரியோட்டாக்களுண்ட நிறமூர்த்தத்தை நியூக்ளியோயிடுக்குள்ளேயும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம். எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது, சும்மா அப்படி சுருட்டி போட்டு அப்படி போட இல்லை, ஒரு ஒழுங்கில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்துக்கு பேர் நிறமூர்த்த வடிவமைப்பு, ஒழுங்கமைப்பு, ஆர்கிடெக்சர் ஆஃப் குரோமோசோம். யூக்கரியோட்டாக்கலங்களின் கருவில் புரோகரியோட்டாக்கலங்களின் கரு பிரதேசமோ நியூக்ளியோயிடுகளில் டிஎன்ஏ மூலக்கூறுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம் தான் அப்படி சொல்கிறது. ஸோ இது யூக்கரியோட்டால கருவுக்குள்ளேயும் புரோகரியோட்டால இதுக்குள்ளேயும் நிறமூர்த்த வடிவமைப்பு. இன்னொன்று இருக்குது டிஎன்ஏ பேக்கேஜிங், பொட்டலம் செய்தல், எப்படி பேக்கேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி தமிழ் டிஎன்ஏ பொதி செய்தல். அது இதே தான். எவ்வாறு டிஎன்ஏ அந்த ப்ரொசீஜரை சொல்கிறது பொதி செய்தல். டிஎன்ஏ ஒழுங்கமைக்கப்படுற ப்ரொசீஜருக்கு பேர் டிஎன்ஏ பேக்கேஜிங். அதாவது யூக்கரியோட்டா கலத்துண்ட கருவுக்குள்ள டிஎன்ஏ எப்படி வைக்கிறீங்க, புரோகரியோட்டா கலத்துண்ட நியூக்ளியோயிடுக்குள்ள அந்த டிஎன்ஏ நிறமூர்த்தத்தை எப்படி வைக்கிறீங்கன்றது பேக்கேஜிங். எப்படி வைக்கப்படுதல், நீங்கள் பாருங்கள், உள்ளடக்கப்படுதல். அப்போ ஒரு கலம் நியாயமான சக்தியையும் பிரச்சனையையும் சந்திக்கும். ஒரு பெரிய டிஎன்ஏ அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அந்த கருவுக்குள்ளே வைக்கணும். ஒரு யூக்கரியோட்டா கலத்துண்ட டிஎன்ஏ சரியான நீட்டு, ஒவ்வொரு கலத்துண்ட டிஎன்ஏ ஒரு நீட்டு இருக்கும். அதை அப்படியே ஒரு ஒழுங்கமைப்பில் கொண்டு சுருட்டி அந்த கருவுக்குள்ளே வச்சுருக்கணும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நிலையில். அதே மாதிரி ஒரு புரோகரியோட பாக்டீரியா அந்த கலத்தின் நீளத்தை விட உள்ளே இருக்கிற டிஎன்ஏ நீளம் கூடவே இருக்கும். அதை ஏதோ ஒரு வடிவத்தில் மடக்கி
கொண்டு வந்து அது இந்த கருப்பிரதேசம் நியூக்ளியோய்டுக்குள்ளே வைக்க வேணும். அப்படி வைக்கப்படுகிற செயல்முறை டிஎன்ஏ பேக்கேஜிங். இந்த யூகரியோட்டாக்களின் கருவிலோ புரோகரியோக்களின் நியூக்ளியோய்டுகளிலோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுகிற செயல்முறை, பேக்கேஜ் பண்ணுற செயல்முறை பேக்கேஜிங். பேக்கேஜ் பண்ணிவிட்டால் என்ன வரும்? ஒழுங்கமைப்பு வரும், டிஎன்ஏ கட்டமைப்பு வரும், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வரும். இது பேக்கேஜ் பண்ணினது. ஆர்கிடெக்சர் ஆஃப் குரோமோசோம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம் ஆர்கிடெக்சர். ஒழுங்கமைக்கப்படுதல், ஒழுங்கமைக்கப்படுகிற செயல்முறை, பேக்கேஜ் பண்ணுற செயல்முறைக்கு பெயர் உள்ளடக்கப்படுதல், பேக்கேஜிங். ரைட். ஸோ இந்த பேக்கேஜிங்கை யார் செய்யணும்? டிஎன்ஏ ஒழுங்கமைப்பில் முக்கியமாக யார் இன்வால்வ் பண்ணினோம் என்று சொல்லிட்டு யார்? புரதங்கள். புரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏயோட இருக்கிற புரதங்கள் தான் புரோகரியோட்டாவை டிஎன்ஏ பேக்கேஜிங்குக்கு பொறுப்பாக இருக்கணும். அதாவது ஒழுங்கமைப்புக்கு பொறுப்பாக இருக்கிறது இந்த புரதங்கள். இந்த வட்ட வடிவ டிஎன்ஏயோட சுற்றி இருக்கிற புரதங்கள்லாம் அதை ஸ்குவீஸ் பண்ணி ஏதோ வளைச்சி நெளிச்சு உள்ளுக்கு கொண்டு அந்த நியூக்ளியோய்டுகளை தான் வச்சுருக்கு. புரதங்கள் தான் டிஎன்ஏ பேக்கேஜிங்கை ஏற்படுத்துகின்றன. பொதி செய்தலுக்கு டிஎன்ஏவுடன் இணைந்துள்ள புரதங்களே உதவுகின்றன. சரிதாங்க. அடுத்தது சிம்பிள். இப்போ டிஎன்ஏ பேக்கேஜிங் புரோகரியோட்டாவில் இப்படி நடக்குது, அல்லது டிஎன்ஏ பேக்கேஜ் பண்ணினா புரோகரியோட்டான நிறமூர்த்தம் இப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது என்றது சிம்பிளாக பார்ப்போம். புரோகரியோட்டான டிஎன்ஏ ஒரு வட்டமாக எடுப்போம். சிம்பிள். இவ்வளோ வட்டம்னு சும்மா வச்சுக்கொள்வோம். ஒரு வட்டத்தை இப்படி எடுத்து ஒரு லூப்பாக மாற்றுறேன், ஒரு தடமாக மாற்றுறேன். இப்படி தடமாக மாற்றினா சின்னதாக வருமோ இல்லையோ? தடமாக மாற்றினா சின்னதாக வரும். இப்படி வளையமாக எடுத்து இப்படி ஒரு பெரிய வளையத்தை ஒரு இடத்தை பிடிச்சி இப்படி ஒரு சுருளாக்குறேன், அப்புறம் இன்னொரு இடத்தை இப்படி சுருளாக்குறேன். இப்படி சுருளாக்கினா ஒரு 6-7 சுருள் வரும், சைஸ் சின்னதாக வந்துடும். அந்த ஒவ்வொரு தடத்தையும் பாருங்க, இந்த டிஎன்ஏ இப்படி பெரிய வட்டம், புரோகரியோட்டான டிஎன்ஏ வட்டமானது, வளையமானது. அதை எடுத்து லூப்ஸ் ஆக்கினோம், சின்ன சின்ன லூப்பாக மாற்றினோம், சின்ன சின்ன லூப்பாக மாற்றினோம். அந்த லூப்பை எடுத்து அந்த லூப்புண்ட முனைகளை வந்து ஒட்டுது. எதில் ஒட்டுப்படுதுண்டா? ஆர்என்ஏ புரோட்டீன் கோரில் ஒட்டுப்படுது. ஆர்என்ஏ புரோட்டீன் கோரில் ஒட்டியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வலை அமைப்பை இப்படி சின்ன சின்ன லூப்பெல்லாம் மாற்றி 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 ஒட்டி போட்டு நடுவில் அதை இழுத்து ஆர்என்ஏ புரோட்டீன் கோர், ஆர்என்ஏ புரோட்டீனால் ஆக்கப்பட்ட ஒரு மைய பகுதியில் ஒட்டி கிடக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்தளவு சைஸுடைய ஒரு டிஎன்ஏ இப்போ இந்தளவாக சின்னதாக வந்துட்டு, பிறகு அந்த ஒவ்வொரு தடமும் சூப்பர் கோயிலிங் ஆக்கியிருக்கலாம், ஆக்காமல் இருக்கலாம். சூப்பர் கோயில் ஆக்கினா இன்னும் சின்னதாக வரும். ஏன்? இந்த ஒவ்வொரு சின்ன தடமும் சூப்பர் கோயில் ஆகிறோம்னா இன்னும் சுருண்டு இருக்கும். சூப்பர் கோயில் ஆக்கியிருக்கலாம், ஆக்காமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த மையப்பாத்து ஆர்என்ஏ புரோட்டீன் கோரில் இருந்து ஒரு சின்ன நேரால் எடுத்துக்கொண்டே மென்சவோடு இணைச்சி வச்சிருக்கு. அப்போ இந்த நிறமூர்த்தம் வந்து சுயாதீனமாக சுழறாமல் அந்த நேர் வந்து மென்சவோடு இணைச்சி வச்சிருக்கு. செல்லில் எல்லா இடத்துக்கும் ஓடி தெரியாமல் அதோட மொபிலிட்டியை லிமிட் பண்ணி சுயாதீனமான சுழற்சியை தடுத்து ஒரு அளவோட ஒரு இடத்துல மூவ் பண்ணத்தக்கதாக வச்சிருக்குது. அந்த வச்சிருக்கிற பிரதேசத்துக்கு பேர் கருப்பிரதேசம். ஸோ சிம்பிள். புரோகரியோட்டாக்களில் நிறமூர்த்தம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, எப்படி பேக்கேஜிங் நடக்குதுன்னா சிம்பிள். இந்த பேக்கேஜிங்கு பொறுப்பு புரதங்கள். அந்த டிஎன்ஏவோட இணைஞ்சிருக்கிற புரதங்கள் எல்லாம் அந்த டிஎன்ஏயை சின்ன சின்ன தடங்களாக சுருட்டும். அந்த தடங்கள் ஒவ்வொன்று நுனியும், இந்த தடங்களின் அடி ஒவ்வொன்றும் ஆர்என்ஏ புரோட்டீன் கோரோட கொண்டு ஒட்டும். ஆர்என்ஏ புரோட்டீன் கோரில் இருந்து ஒரு நேர் மென்சவோட இதை இணைச்சிருக்கும். அப்போ அந்த பிரதேசத்துக்குள்ளே இந்த டிஎன்ஏ அப்படி சொல்லணும். இந்த அளவு வளையமான ஒரு டிஎன்ஏ இப்போ சின்ன 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 லூப்புகளை உருவாக்கின நிலையில் சின்னனாக மாறிட்டு, சின்னதாக மாறால மாறினது புறத்தெல்லாம் மாறும், சின்னதாக மாறிட்டு இன்னும் சின்னனாக போகும். அது லூப்புகளை உருவாக்கினார். லூப்புகளில் சூப்பர் கோயிலில் உருவாக்கினார். ஸோ சூப்பர் கோயிலிங் என்றது தீவிர சுருளை உருவாக்குறது. சூப்பர் கோயில் இல்லாமல் போனாலும் அது அப்படி இருக்கும். அந்த தடத்தின் இது மாறாது, தடம் அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஆர்என்ஏ புரோட்டீன் கோர் நடுவில் இருக்கிறது. அப்படி கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல வேணும்? புரோகரியோட்டாக்கள் நிறமூர்த்தம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்ல வேணும்? புரோகரியோட்ட நிறமூர்த்த ஒழுங்கமைப்புக்கு அதனோடு இணைந்துள்ள புரதங்களே பொறுப்பு. அந்த புரதங்கள் வளைய வடிவ டிஎன்ஏ சிறு சிறு தடங்களாக மாற்றி சுருட்டி அமர்த்தி சிறு சிறு தடங்களாக வச்சு அந்த தடங்களின் அடிப்பகுதியை ஆர்என்ஏ புரோட்டீன் கோரோடு இணைத்து டிஎன்ஏ சிறிதாக்குது. அந்த ஆர்என்ஏ புரோட்டீன் கோரில் இருந்து வர நேர் அதை மென்சவோடு இணைக்குது. ஆகவே இது சுயாதீனமாக சுழறாமல் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தின் வரையறையோட மூவ் பண்ணி கொண்டு இருக்குது.
இந்த தடங்கள் ஒவ்வொன்றும் சூப்பர் கோயில் அதிதீவிர சுருட்களை ஆக்காமல் விடலாம். இவ்வளோதான் புரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ பேக்கேஜிங். இதான் புரோகரியோட்டான வளைய வடிவ டிஎன்ஏ எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு என்றது இதுதான். இவ்வளோதான் புரோகரியோட்டான நிறமூர்த்தம். அடுத்த யூகரியோட்டான பார்ப்போம். இப்போ புரோகரியோட்டில் இதான் இந்த எளிமையான அந்த வளைய வடிவமான மடிப்படையாத நிறமூர்த்தம். இதான் பேக்கேஜ்ட் குரோமோசோம். எப்படி பேக் பண்ணப்படுது என்றால் இங்கே இதை எடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக கட்டிருக்கும், சின்னனாக்கி விட்டு இந்த அளவு தான் வரும். இது முழு ஸ்ட்ரக்சரும் சின்னது தான், இந்த அளவு தான் வரும். என்ன மாதிரி என்னால் இதை ஒரு சுருளாக்கி ஒட்டியிருக்கு, முழு இதையும் சுருளாக்கி ஒட்டிருக்கு. யார் அப்படி ஒட்டினது? அதோடு இணைஞ்சுள்ள புரதம் இதோட ஒட்டியிருக்குது. RNA புரத மையப்பாகம் அதோட ஒட்டியிருக்கு. RNA புரோட்டீன் கோர் மையப்பாகத்தோடு ஒட்டியிருக்கு. இதுலேருந்து ஒரு சின்ன நேர் போய் அதை மென்சவோட இணைச்சிருக்கு. இந்த தடம் சுருளடையலாம், மிக சூப்பர் கோயில் பண்ணாமல் விடலாம். அதாவது இதில் மாற்றம் இருக்குது. இது மூமெண்ட்டோ லொக்கேஷனோ ஃபங்க்ஷனோ மாற்றம் இருக்காது. மிக சுருளடையலாம், பிறகு சாதாரண நிலைக்கு வரலாம். ரிலாக்ஸிங் சூப்பர் கோயிலிங் வரலாம். ஆனால் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் அது நடந்து கொண்டு இருக்கும். 40-50 தடங்கள் வரைக்கும் நிறமூர்த்தம் மடிக்கலாம். அது சைஸை பொறுத்து எவ்வளோ பெரிய வளையமாக இருந்தேன்னா நிறைய லூப்ஸை ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து ஸ்பீசிஸ் மாறுபடும். ஸோ இவ்வளோ தான் புரோகரியோட்டான நிறமூர்த்த ஒழுங்கமைப்பு. யூகரியோட்டான நிறமூர்த்த ஒழுங்கமைப்பு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முதல் இந்த குரோமெட்டின் என்னென்னு பார்க்கணும். யூகரியோட்டான நிறமூர்த்த ஒழுங்கமைப்பு அல்லது யூகரியோட்டான நிறமூர்த்தம் பேக்கேஜ் பண்ணுறது, பொட்டலம் செய்கிறது, பொதி செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முதல் குரோமெட்டின் என்ற ஒரு விஷயம். குரோமெட்டின் என்ன யாருன்னு சொன்னால் டிஎன்ஏயும் புரோட்டீனும். அவ்வளோதான். குரோமெட்டின் வேலையேன்னு டிஎன்ஏயும் புரோட்டீனாலையும் ஆக்கப்பட்டது. அந்த குரோமெட்டினில் அது படிப்போம். இப்போ யூகரியோட்டான நிறமூர்த்தம் எப்படி அடுக்கப்படுறதுன்றது 4 நிலைகளுக்கூடாக நடக்கும், 4 மட்டங்கள் லெவலுக்கூடாக நடக்கும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். இந்த செகண்ட் லெவலில் குரோமெட்டின்ன்றது வரும். அந்த குரோமெட்டின் என்னன்றது இப்போ பார்த்துக்கொண்டு அந்த 4 லெவலையும் படிச்சிட்டோம்னா சரி. குரோமெட்டின் என்றால் அந்த 2 வகையாக அது பிரிக்கப்படும். யூ குரோமெட்டின், ஹெட்ரோக்ரோமெட்டின். தமிழ்லையும் அதே பேரை தான் பாவிக்கணும். யூ குரோமெட்டின், ஹெட்ரோக்ரோமெட்டின் என்று பாவிக்கணும். யூ குரோமெட்டின் என்றால் அந்த குரோமெட்டின்கள் தளர்வாக அடுக்கப்பட்டிருக்கும். ஹெட்ரோக்ரோமெட்டினில் சிட்டியான நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தளர்வாக அடுக்கப்பட்டதில் தான் நிறைய ஜீன்கள் இருக்கும், பரம்பரை இலைகள் நிறைய இருக்கும். டென்ஸாக அடர்த்தியாக அடக்கப்பட்டதில் பரம்பரை இலைகளின் அளவு குறைவாக இருக்கும். இதுதான் ஆக்டிவாக இருக்கும், கூட தொழிற்பாடு உள்ளதாக இருக்கும். இது சரியான அந்த அளவுக்கு ஒப்படைக்க சரியான குறைந்த தொழிற்பாடு உள்ளதாக தான் இருக்கும். இது புரத தொகுப்பில் பிரதி எடுத்தல், மொழிபெயர்த்தல் 2 படி இருக்குது. அந்த பிரதி எடுத்தலில் இன்வால்வ் பண்ணப்படுது. இவர் வந்து இந்த பரம்பரை அழகுண்ட கட்டுப்பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தான் இந்த ஹெட்ரோக்ரோமெட்டின் இருக்குது. பட் ஆனால் ஹெட்ரோக்ரோமெட்டினும் இருக்கும், யூக்ரோமெட்டினும் இருக்கும். அந்த குரோமெட்டின் என்றது உருவாகிக்க. ஸோ குரோமெட்டின் என்றால் என்ன? டிஎன்ஏயும் புரதமும். குரோமெட்டினில் 2 வகை இருக்கு. என்ன 2 வகை? யூக்ரோமெட்டின், ஹெட்ரோக்ரோமெட்டின். யூக்ரோமெட்டினும் ஹெட்ரோக்ரோமெட்டினும் என்ன வித்தியாசம்? யூக்ரோமெட்டின் தளர்வாக இணைக்கப்படும், இது அடர்த்தியாக இணைக்கப்படும். இங்கே அதிகளவு பரம்பரை இலகுகள், குறைஞ்சளவு பரம்பரை இலகுகள். அடுத்தது இது தொழிற்பாடு கூடதாக இருக்கும், அது தொழிற்பாடு கொம்பேவண்ணைக்கு குறைவாக இருக்கும். இது புரதத்தோடு டிரெக்டாக சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பிரதி எடுத்தல அது பரம்பரை இலகுகளை கட்டுப்படுத்துறதுல தான் உதவி செய்யுது. ரைட். இந்த யூக்ரோமெட்டினும் ஹெட்ரோக்ரோமெட்டினையும் சேர்ந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? குரோமெட்டின். இது நிறமூர்த்தம், யூகரியோட்டாக்களில் நிறமூர்த்த ஒழுங்கமைப்பில் டிஎன்ஏ பேக்கேஜிங்கில் 2வது ஸ்டேஜ். இனி ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். அதாவது யூகரியோட்டா கலத்தில் நிறமூர்த்தம் இவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுதுண்டு. இது அந்த படத்தை காட்டியிருக்குது. யூக்ரோமெட்டின் பாருங்கள் எவ்வளவு ஐதாக இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளோ ஐதாக இருக்குது. இந்த ஹெட்ரோக்ரோமெட்டின் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஐதாக இருக்கிறபடியாக ஜீன்கள் நிறைய இருக்கும், வடிவாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜீன்கள் குறைவாக இருக்குது, ஃபங்க்ஷனும் கம்பேவண்ணைக்கு லோவாக இருக்குது. நாங்கள் இனி யூகரியோட்டா குரோமோசோம் நிறமூர்த்த ஒழுங்கமைப்பை 4 படிகளுக்கூடாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நிலை 1 சிம்பிள். இப்போ இந்த நிறமூர்த்த ஒழுங்கமைப்பை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டால் அந்த நிறமூர்த்தத்தோடு இந்த டிஎன்ஏவோடு இணைஞ்சிருக்கிற புரதங்கள். இங்கே என்னென்ன புரதங்கள்? ஹிஸ்டோன் புரதம், நான் ஹிஸ்டோன் புரதம். புரோகரியோட்டாவில் யார்? சாதாரணமான புரதங்கள். ரைட். இங்கே என்ன செய்யுமெண்டா பாருங்க, இந்த ஹிஸ்டோன் என்ற 8 கோளங்கள், புரதங்கள் 8 கோளங்கள் இப்படி இருக்கும். 8 கோளங்கள். அது நாங்கள் மைக்ரோபயாலஜியில் நீங்கள் படித்த சாசினா கொக்கஸ் அப்படி இப்படி 1 2 3 4 கீழே 1 2 3 4 இப்படி 8 கோளங்கள், ஹிஸ்டோன் கோளங்கள் ஒரு எண்முகியை உருவாக்கி இருக்கும். அதை
டிஎன்ஏ 2 தரம் இப்படி சுற்றி வரும். சுற்றி கீழே ஒட்டி இருக்கு, வேறு புறத்தால் ஒட்டி இருக்கு. ஒட்டினால் இந்த 8ம் அசையாது. 8 பேரும் ஒன்றாவே ஒரு குரூப்பாக இருப்பினோம். டிஎன்ஏ 2 தரம் இதை சுற்றி வருது. சிம்பிள். 8 ஹிஸ்டோன் நாளாக்கப்பட்ட ஒரு எண்முகிய டிஎன்ஏ சங்கிலி 2 தரம் இப்படி சுற்றி வந்ததென்றால் அதுக்கு பெயர் நியூக்ளியோசோம். அந்த டிஎன்ஏ இப்படி 2 தரம் சுற்றிட்டு அப்புறம் இங்கே இப்படி தொடர்ந்து போய் அடுத்த இப்படி 8 ஹிஸ்டோனை 2 தரம் சுற்றும். அடுத்த நியூக்ளியோசோம் அப்படியே தொடர்ந்து போகும். அப்போ 2 நியூக்ளியோசோம்களுக்கு இடையில் இருக்கிற அந்த இதுக்கு பேர் தொடுப்பி டிஎன்ஏ, இணைப்பு டிஎன்ஏ. நியூக்ளியோசோம் இணைப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம் இணைப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம் இணைப்பு டிஎன்ஏ. ஒரு மாலை கட்டைக்க ஒரு கயிறில் பூவை வச்சு இப்படி கட்டுவினோம், பிறகு இப்படி விட்டுட்டு பூவை கட்டுவினோம், இப்படி பூவை கட்டுவினோம், அப்படியே இருக்கும். அந்த கட்டின பூ வந்து நியூக்ளியோசோம். அந்த இடையில் இருக்கிற 2 பூக்களுக்கு இருக்கிற கயிறு வந்து இணைப்பி தொடுப்பி டிஎன்ஏ, இணைப்பு டிஎன்ஏ, லிங்க டிஎன்ஏன்னு சொல்கிறது. அப்படின்னு இருக்கும். இது உருவாகிறதான் முதலாவது படி. முதலாவது படி என்னென்றால் பாருங்க, 8 ஹிஸ்டோன் சிக்கல்கள் டிஎன்ஏயால் 2 தடவை சுற்றப்படுதல் படைக்க வார அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் நியூக்ளியோசோம். இந்த நியூக்ளியோசோம்கள் இணைப்பு டிஎன்ஏயால், தொடுப்பி டிஎன்ஏயால் இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே வரும்போது இப்படி சுற்றுது, இங்கெல்லாம் போகுது தொடுப்பி டிஎன்ஏ. இது ஒரு நியூக்ளியோசோம் அப்படியே தொடர்ந்து போகுது. இப்போ உண்மையாக வந்து இப்படி நாங்கள் அது இதில் போட இல்லை வடிவாக பார்த்தோம்னால் இப்படி 8 பேர் இருக்கணும். இதை ஒரு டிஎன்ஏ ஒருக்கா சுற்றி அப்புறம் 2வது தரம் சுற்றிட்டு இங்கே போனாலும் இது கலந்து விழுந்துடும். இல்லை அப்படி சுற்றி முடிஞ்ச உடனே அந்த 2 டிஎன்ஏ இன்னொரு புரதம் லாக் பண்ணினால் அந்த ஹிஸ்டோனின் அந்த 8 ஹிஸ்டோனும் என்ன செய்யாது, கலந்து வெளியில் ஒரு இடம் விழாது. அப்படியே 2 தரம் இப்படி சுற்றி போட்டு லாக் பண்ணி போட்டு அங்கே போகுது. அப்புறம் அங்கே 2 தரம் இப்படி சுற்றி போட்டு போன டிஎன்ஏயை 2 தரம் சுற்றி போட்டு வரையக்க வந்தது லாக் பண்ணது புரதத்தால். லாக் பண்ணோன்னா அவர் அப்படியே அந்த 8 பேரும் அப்படியே கிளிக் அனுப்பார். அந்த 8 பேரும் டிஎன்ஏவில் சுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு என்ன பேர், நியூக்ளியோசோம். அடுத்தடுத்த நியூக்ளியோசோம்கள் என்னத்தான் நினைக்கப்படும், லிங்க டிஎன்ஏ, இணைப்பு டிஎன்ஏ, தொடுப்பி டிஎன்ஏ. இதுதான் நிலை 1. இதே ஒருக்கா வடிவை பார்க்குறதுக்கு இங்கே இதை நான் சொன்னேன். இதான் இந்த 8 ஹிஸ்டோனம் 1 2 3 4 5 6 7 8. இதே இந்த டிஎன்ஏ இப்படி போய் ஒருக்கா சுற்றி அப்புறம் 2 தரம் சுற்றி போட்டு அப்படி வெளியே போகுது. இந்த டிஎன்ஏகள் இப்படி உள்ளுக்கு போன டிஎன்ஏ வெளியில் போன டிஎன்ஏ இப்படி ஒரு ப்ரோட்டீன் கனெக்ட் பண்ணினா இந்த 8ம் உடையாது. அப்புறம் இப்படி போய் அடுத்த விட நியூக்ளியோசோம் அப்படி போகுது. இப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சரை கட்டின மாதிரி இருக்கும். என்ன ஒரு நூலில் பூக்களை கட்டின மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இது பூ, இது நூல், அப்படி போகுது. இதான் நியூக்ளியோசோம், இணைப்பு டிஎன்ஏ, தொடுப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம், இணைப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம், இணைப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம் அப்படியே நீட்டுக்கு போகுது. தொடுப்பியால் நியூக்ளியோசோம் மணிகள் இணைக்கப்படுதல். இதான் நிலை 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும், இதில் இருந்து என்ன உருவாக்கப்படுதலாக இருக்கும், குரோமட்டின். நாங்கள் படித்தோம் யூக்ரோமேட்டின், ஹெட்ரோக்ரோமேட்டின். இதில் இருந்து இப்படி குரோமேட்டின் வருது என்றால் வெரி சிம்பிள். இது இப்படி நீட்டுக்கு போவோமல்லோ, ஒரு இதை கையில் எடுத்து வச்சுக்கிறது, ஒரு நியூக்ளியோசோமை கையில் எடுத்து வச்சுக்கிறது. அதுண்ட இணைப்பு டிஎன்ஏல இருந்தால் அடுத்த நியூக்ளியோசோம் வரும். அடுத்த நியூக்ளியோசோம் எடுத்து இதுக்கு பக்கத்தில் வைக்கிறது, இணைப்பு டிஎன்ஏ உள்ளுக்கு விடுறது. அடுத்தது எடுத்து இப்படி பக்கத்தில் வைக்கிறது. இப்படியே வச்சு ஒரு சுருளி வடிவத்தில் நியூக்ளியோசோம்களை ஒரு அச்சு பற்றி நியூக்ளியோசோம்களை அப்படி நெருக்கமாக இப்படியே சுற்றுறது. அந்த இணைப்பு டிஎன்ஏக்களை உள்ளுக்கு விடுறது. உள்ளுக்கு விட்டால் ஒரு வாழைப்பழ குலையில் வாழைப்பழங்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். வாழைப்பழத்தின் காம்பங்களுக்கு தெரியாது, வாழைப்பழங்கள் நெருக்கமாக அடுக்கிற மாதிரி இருக்கும். சுருளி வடிவத்தில் நியூக்ளியோசோம்களை நெருக்கமாக அடுக்கி விட்டால் அதுக்கு பேர் என்ன, குரோமட்டின் ஃபைபர். குரோமட்டின் அதான் அடுத்த 2வது நிலை 2. நியூக்ளியோசோம்கள் முறுக்கப்பட்டு சுருளி வடிவத்தில் பொதி செய்யப்படும். இது குரோமட்டின் ஃபைபர் எனப்படும். இந்த குரோமட்டின் ஃபைபர் தான் 2 வகையில் படித்தோம், யூக்ரோமேட்டின், ஹெட்ரோக்ரோமேட்டின். தளர்வானதா யூ, நெருக்கமானதா ஹெட்ரோக்ரோமேட்டின். அப்போ குரோமட்டின் ஃபைபர் எங்கே இதில் பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இதுதான் நியூக்ளியோசோம், இணைப்பு டிஎன்ஏ, நியூக்ளியோசோம் இப்படி போகுது. என்ன சிரிக்கணும் என்றால் அங்கே இருந்து என்ன சிரிக்கணும் என்றால் இப்படி நியூக்ளியோசோம் அப்படி பிடிச்சிக்கொண்டு ஒரு நியூக்ளியோசோமை பிடிச்சி இதில் வச்சுக்கொண்டு அடுத்த இணைப்பு டிஎன்ஏ உள்ளுக்கு விட்டுட்டு அடுத்த நியூக்ளியோசோமை பக்கத்தில் வைக்கிறது. அப்புறம் அடுத்து எப்படி வைக்கிறது, இப்படி வச்சு சுருளி வருங்கிறதுல நியூக்ளியோசோம்களை நெருக்கமாக வருவாங்க. இவ்வளவு நீட்டுக்கு இருந்த அந்த நியூக்ளியோசோம் லிங்க டிஎன்ஏ, நியூக்ளியோசோம் லிங்க டிஎன்ஏ என்ற லைன் இப்போ சுருங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு.
இவ்வளவு நீட்டுக்கு இருந்தது இப்போ இப்படி சின்ன நியூக்ளியஸும் பிடிச்சி சுருட்ட சின்னனா வந்திருக்கும் ஒரு இவ்வளவு நீட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கு பேர் என்ன? குரோமட்டின் ஃபைபர். குரோமட்டின் ஃபைபர் என்ன தலானது? டிஎன்ஏலையும் புறத்தலையும் சரிதானே? ஹிஸ்டோன் இல்லாத புறத்தலானது மெயின் ஹிஸ்டோன். ரைட் வா. இப்போ குரோமட்டின் நேர் உருவாகிற விதம் இதுதான் நிலை 2 குரோமட்டின் ஃபைபர் உருவாகுதல் தான். அது 2 வகை இருக்குது, யூக்ரோமட்டின் ஹெட்ரோக்ரோமட்டின். அது படிச்சுட்டேன். 3ஆவதுக்கு போவோம். இப்போ இவ்வளவு டிஎன்ஏ இவ்வளோ சின்னனாக்கிட்டு பேக்கேஜிங் கண்டா அவ்வளோ தான் என்ன பெரிய நீட்டு டிஎன்ஏ அந்த கருவுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிறார். நிலை 3 வந்து இந்த குரோமட்டின் நேர்கள் இருக்குல்ல, இப்போ இந்த உருவாயின குரோமட்டின் நேர் யூக்ரோமட்டின் வந்த நேர் அது திருப்பி இப்படி ஃபார்ம் பண்ணி இப்படி வளைஞ்சு அப்போ அது சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரெச்டாக இருக்கும். அப்போ அதை வளைச்சு ஒரு புரோட்டீன் மேடை புரத மேடை ஒன்று இருக்குது, புரோட்டீன் ஸ்கேஃபோல்டு. அந்த மேடையில் வளைச்சு ஒட்டுறது. இப்போ முதல் இப்போ குரோமட்டினை இப்படி யூ மாதிரி வளைச்சி இப்படி மொட்டி இப்படி வளைச்சி ஒட்டுறது. அதை ஒட்டினால் இப்போ என்னத்தில் வந்துடுது எங்கள்கிட்ட நிறமூர்த்தத்தை குரோமட்டின் ஃபைபர் இப்படி வளைச்சி ஒரு பிளேட்டில் ஒட்டிக்கிறேன். சிம்பிள். இது அந்த குரோமட்டின் நேர் தடங்களை ஆக்கும்னா இப்படி வளைச்சி தடம், இது ஒன்றும் தடம். இந்த தடங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு புரத மேடையில் ஒட்டி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த புரத மேடையை பிடிச்சி தூக்கினா நிறைய இப்படி தடங்கள் மாதிரி இருக்கும். அதில் சொல்கிறது லூப்ட் டொமைன் என்று சொல்கிறோம். லூப்ட் டொமைன் தடங்கொண்ட டொமைன்கள் என்று சொல்லப்படும். லூப் டொமைன் ஒவ்வொன்றும் ஒரு லூப் டொமைன். இதுதான் நிலை 3. அப்போ இப்படி இருந்த நாங்கள் நியூக்ளியோசோம் லிங்க டிஎன்ஏவாக இருந்ததை சுருட்டி சின்ன நேர்கள் ஆக்கினோம். அப்புறம் நேர்கள் அப்படி வளைச்சி கீழே இருக்கிற புரத மேடையில் ஒட்டி இருக்கிறோம். 3ஆவது ஸ்டெப் பிடிச்சிருக்கிறோம். இதை இப்போ எடுத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப் நிலை 4 என்னென்றால் இதை எப்படி எடுத்துக்கொண்டு புரத மேடை இருக்கணும், அந்த புரத மேடையை திருப்பி வளைக்க போகிறோம். அந்த புரத மேடையை திருப்பி வளைச்சி அமர்த்தி இதுக்குள்ளே கொண்டே விட்டோம்னா ஒரு அரை நிற உருண்ட ஒரு போர்ஷன் வரும். இப்படித்தான் நிறமூர்த்தம் ஒழுங்கப்பட்டிருக்கு. 4ஆவது ஸ்டெப் இதான். இந்த தடங்கொண்ட டொமைன்களை வந்து அதை திருப்பி மடிச்சு இந்த புரோட்டீன் ஃபோல்டு இருக்குல்ல, இந்த புரோட்டீன் ஃபோல்டு தான் இப்படி தடங்கொண்ட டொமைன் இருக்குது, அதை ஃபோல்ட் பண்ணுறான் திருப்பி. இங்கே வரும், அதை ஃபோல்ட் பண்ணுறான். இது புரத மேடை, இது அந்த தடங்கொண்ட டொமைன். அதை இப்படி மடித்து இப்போ இந்த பெரிய டிஎன்ஏ இப்போ இவ்வளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணிட்டான். அது ஒன்று இப்படி இதுக்குள்ளே வரும். இந்த இவ்வளவு லென்த் வந்து இவ்வளவு லென்த் கிட்டத்தட்ட இவ்வளவு லென்த் ஒரு இந்த போர்ஷனுக்கு வரும். இப்படியே தான் டிஎன்ஏ நிறமூர்த்தம் பேக்கேஜ் பண்ணப்படுது, நிறமூர்த்தம் ஒழுங்கமைக்கப்படுது. இதான் அந்த 4 ஸ்டெப்பு. அந்த 4 ஸ்டெப்பையும் ஒரு சமரியாக குயிக்காக பார்த்தோம் என்றால் சிம்பிள். 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த 8 ஹிஸ்டோன்களை டிஎன்ஏ 2 தரம் சுற்றி இணைச்சி வர நியூக்ளியோசோம் தொடுப்பு டிஎன்ஏ நியூக்ளியோசோம் தொடுப்பு டிஎன்ஏ போகிறது முதலாவது. 2வது குரோமட்டின் ஃபைபர் உருவாகிறது. இப்படி அந்த நியூக்ளியோசோம்களை சின்ன சுருள்களாக இப்படி வச்சு சுருளி ஒழுங்கில் இப்படி அடுக்கி சின்னனாக்கி இருக்குது. 3வது அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு புரோட்டீன் தடத்தில் புரோட்டீன் மேடையில் ஒட்டி இருக்குது, லூப் டொமைன் என்று சொல்கிறது. இப்போ பிறகு புரத மேடையே இப்படி வளைச்சு ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே கொண்டு நிறமூர்த்தத்தின் இந்த இடத்துல வச்சிருக்கோம். 4 ஸ்டெப். இதான் யூக்கரியோட்டா கலத்தில் நிறமூர்த்தம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதம். இப்படி நடக்கிற செயல்முறை பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ என்று சொல்கிறது. இது இவ்வளவு தான் நிறமூர்த்த ஒழுங்கமைப்பு. இதிலிருந்து வேறுபட்டு இன்னும் ஒரு புது விஷயம் உண்டு, பிளாஸ்மிடுகள் என்னென்னு தெரியும். இந்த பிளாஸ்மிடுகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஜீன் குளோனிங், ஜீனட்டிக் இன்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி லைப்ரரிஸ் எல்லாம் படிக்கிறது. இந்த பிளாஸ்மிடுகள் இதுதான் பேஸ். இந்த பிளாஸ்மிடுன்னா என்னென்னு தெரியணும். பிளாஸ்மிடுன்னா என்னென்னா ஒரு பாக்டீரியா கலத்தில் சாதாரணமாக பாக்டீரியாவில் இருக்கிற டிஎன்ஏ இருக்குத்தானே, பாக்டீரியா நிறமூர்த்தம் இருக்குத்தானே, நியூக்ளியோயில் இருக்கிற அதை விட மேலதிகமாக இருக்கிற அடிஷனலாக இருக்கிற வளையமான டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, வட்டமாக மிகச்சிறிய கிட்டத்தட்ட இது பாக்டீரியா டிஎன்ஏ, இது பிளாஸ்மிடண்டா பாக்டீரியா டிஎன்ஏ 600 மடங்கு பெருசுண்டா இது 600ல் உண்டு, அவ்வளவு சின்ன 4 5 6 7 நம்பர் மாறுபடும் இருக்கலாம். ஸோ ஒரு பாக்டீரிய கலத்தில் சாதாரணமான நிறமூர்த்தத்தை விட பாக்டீரிய நிறமூர்த்தம் நியூக்ளியோயிடில் இருக்கிற நிறமூர்த்தத்தை விட மேலதிகமாக இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இரட்டை சங்கிலி டிஎன்ஏ வளைய வடிவமாக இருக்கிற சின்ன அந்த உடல்கள் தான்
பிளாஸ்மிடுகள் என்று சொல்கிறோம். தமிழும் அதுதான், இங்கிலீஷும் அதுதான். பிளாஸ்மிடுகள், பிளாஸ்மிட்ஸ் என்று சொல்கிறோம். ஸோ பிளாஸ்மிட் என்னென்றால் அதுக்கு சில சிறப்பியல்பு இருக்குது. இதை வச்சுக்கொண்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இது சூப்பர் கோயில் பண்ணுமோ இல்லையோ? பண்ணும். ஏன்? வளைய வடிவ டிஎன்ஏ. இது சூப்பர் கோயில் பண்ணுமோ? பண்ணும். ஏன்? வளைய வடிவ. யூகரியோட்டாகிற மூர்த்தம் இல்லை, சூப்பர் கோயில் பண்ணிடல. அது என்னென்னா அது வட்டம் இல்லை, அது நேர்கோட்டுருவமானது. ஸோ இதுவும் சூப்பர் கோயில் பண்ணும். இதெல்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லை. இவர் புரதத்தோடு சேர்ந்து இல்லை, இவர் சும்மா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அங்கே இங்கே ஓடித்திருவார். ஒரு ஃபேன்சியான ஆள். எங்களுக்கு இவர் ஹேண்டில் பண்ணுறது சரியான ஈஸி. இவரை ப்ளே பண்ணலாம். இவரில் இருக்கிற இயல்புகள் எங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பிளாஸ்மிட்டில் தான் கவனம் வச்சுக்கிறோம். இவரில் எங்களுக்கு கவனம் இல்லை, இந்த பிளாஸ்மிட்டுகள் தான் கவனம். பிளாஸ்மிட்டில் இயல்புகள் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணலாம். மிகச்சிறியன, இதோட ஒப்படைக்கணும் 600 ஒன்று, அந்தளவுக்கு சின்ன. வட்ட வடிவம்னா எக்ஸாக்ட் வட்டம் இல்லை, ஒரு வட்டமான ஷேப், வட்ட வடிவமானவை. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, 2 பட்டிகை டிஎன்ஏ. இதை சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னு சொல்லுவோம். பாக்டீரியாக்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோம் எதென்றால் மேலதிக நிறமூர்த்தம் எதென்றால் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. பாக்டீரியாக்கள் இருக்கிற மேலதிக நிறமூர்த்தம் என்று இதை சொல்கிறது. இது இந்த சிறப்பியல்பு இதுதான், தானாக ரெட்டிப்படையும். இப்போ நாங்கள் இனிமேல் ரெட்டித்தல் பார்க்க போகிறோம். இது ரெட்டிக்கிறது, யூக்கரியோட்டாண்ட டிஎன்ஏ ரெட்டிக்கிறதுக்கெல்லாம் நொதியங்கள் எல்லாம் தேவை, அவையை தூண்ட வேணும். இவர் தானாக அவர் ரெட்டிப்படைவார். செல்ஃப் ரெப்ளிகேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறவர். தானாக ரெட்டிப்படைகிற படியால் தான் இவரை நாங்கள் மெயினாக அங்கே ஜீன் குளோனிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் பாவிக்கிறோம். தண்டை வாழ் ரெட்டிப்படையும். ஒரு பிளாஸ்மிடை ஒரு பாக்டீரியா கலத்திலேருந்து எடுத்து ஒரு அதுக்குரிய லிக்விடுக்குள்ளே வச்சு வெளியில் வச்சுக்கிறோம். ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம், -30 50 வைக்கிறோம். ஒரு வருஷத்தால் எடுத்து அந்த பிளாஸ்மிட் எடுத்து ஒரு தொழிற்பாடு உள்ள ஒரு பாக்டீரியா கலத்துக்குள்ளே செலுத்தி விடுறோம். இந்த பிளாஸ்மிட் வேலை செய்யும், சாதாரணமாக வேலை செய்யும் இந்த பிளாஸ்மிட். அதான் இந்த பிளாஸ்மிட் பியூட்டி. அந்த பிளாஸ்மிட் எடுக்கிறோம், அதை வெட்டி ஒரு துண்டு எடுத்து அகட்டி போட்டு வேறு ஒரு ஜீனை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி கவனமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருப்பி கொண்டாந்து எடுத்து அதை ஒரு பாக்டீரியா கலத்துக்குள்ளே போட்டு விடுறோம். பாக்டீரியா கலத்துக்குள்ளே சேர்ந்து அது திருப்பி வேலை செய்யும். அடுத்தடுத்த சந்ததிக்கு வரைக்க இந்த பாக்டீரியா ரெட்டிப்படையக்க இதுவும் ரெட்டிக்கும். அந்த ஜீன் அதுக்குள்ளே இருந்தால் அந்த ஜீனையும் ரெட்டிக்கும். அது இந்த பிளாஸ்மிட்டில் இருந்த ஒரு ஜீன் இருக்குது, அந்த பிளாஸ்மிட் 5 வருது, 10 வருது, 20 வருதுன்னா அந்த 5, 10, 20 அந்த ஜீன் வரும். 90% மேலே அந்த சான்ஸ் இருக்குது வரும். ஸோ அதான் அந்த பிளாஸ்மிட் பியூட்டி. நாங்கள் ப்ளே பண்ணலாம், அந்த எங்களால் ஹேண்டில் பண்ணலாம், வெட்டலாம், ஒட்டலாம், இணைக்கலாம், அதை மாற்றலாம், ரீஷேப் பண்ணலாம். அதான் அந்த பிளாஸ்மிட் பியூட்டி. ஆனால் மிகச்சிறியது. ஸோ தானாக ரெட்டிப்படையக்கூடியது, செல்ஃப் ரெப்ளிகேட்டிவ். குழிய உருவில் சுயாதீனமாக இருக்கும். இவர் எல்லாம் அப்படி இல்லை, பிரதேசத்துக்கு இருப்பார், நியூக்ளியோயிடுக்கு இருப்பார், நேரால கட்டி மென்சை போட வச்சிருக்கு. இவர் அப்படி இல்லை, சும்மா அங்கேயும் ஓடி திரிவார். குழிய உருவில் சுயாதீனமாக திரியும். அது காணப்படுறது பொதுவான பாக்டீரியாக்களில் இருக்குது, மற்றது மதுவங்களில் காணப்படுது பிளாஸ்மிட். யூக்கரியோட்டாக்களில் மதுவங்களில் இருக்குது. யூக்கரியோட்டாவில் பிளாஸ்மிட் இருக்கிற உயிரின்னு சொல்லுவோம்னா ஈஸ்ட் மதுவத்தில் இருக்குது. பொதுவான பாக்டீரியாக்கள் எல்லாத்துலேயும் பிளாஸ்மிடுகள் இருக்குது. இப்போ கேட்டால் ஒரு பிளாஸ்மிடுகள் ஒரு பாக்டீரியாக்கள் என்ற உயிர் வாழ்வைக்கு அத்தியாவசியமானது ஒன்று சொன்னால் அத்தியாவசியம் இல்லை. இந்த பிளாஸ்மிட் இல்லாட்டி இந்த பாக்டீரியா செத்து போகும்னா இல்லை, சாகா. அப்போ பிளாஸ்மிட் என்ன நன்மை பாக்டீரியாக்கு என்றால் இதில் இருக்கிற 1-2 ஜீன்கள் இந்த பாக்டீரியாவுக்கு நன்மையான வேலை செய்யுது. இப்போ சில நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு எதிர்ப்பு சக்தியுடைய ஜீன்கள் அதை வச்சிருக்கு. நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு சக்தியுடைய ஜீன் என்றால் இப்போ இந்த பிளாஸ்மிட்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குதுன்னு வைப்போம். அப்போ இந்த பாக்டீரியாவை தூக்கி ஒரு டெட்ராசைக்ளின் அந்த பொருத்தமான கன்சன்ட்ரேஷனுக்குள்ளே போட்டுட்டா அந்த பாக்டீரியா அழியாது. ஏன்? அந்த பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிட்ல அந்த டெட்ராசைக்ளினுக்கு எதிர்ப்பு சக்தியுடைய ஜீன் இருக்குது, பரம்பரையிலாக இருக்குது. அது தன் மெக்கானிசத்தால் டெட்ராசைக்ளினுக்கு அழியாமல் அந்த பாக்டீரியா கலத்தை வச்சிருக்கு. அந்த பிளாஸ்மிட் அகட்டி விட்டோம்னா இது அழிஞ்சிடும். அப்போ அதுக்காக சொல்லிவினோம் என்றால் கட்டாயம் பிளாஸ்மிட் இருந்தால் பிளாஸ்மிடால் பாக்டீரியா உயிர் வாழுதோ உண்டு, அப்படி இல்லை. அத்தியாவசியமானதோ இல்லை, ஆனால் அனுகூலமான வேலைகளை பிளாஸ்மிட் பாக்டீரியாக்களுக்கு செய்யுது. அதனால தான் அதில் பாக்டீரியா அதை வச்சிருக்குது. நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம், இது எங்களுக்கு சரியான பிரயோசனமான ஆள் உண்டு. அதனால தான் நாங்கள் அதை ஐசோலேட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி திருப்பி அதை உள்ளுக்கு பாக்டீரியாக்குள்ளே போட்டு வேறு அங்கிகளுக்குள்ளே செலுத்தி வேறு அங்கிகளுக்கெல்லாம் இது போகும். இது ஆர்டிஃபிஷியலாகவும் இதை சிந்தசைஸ் பண்ணலாம், உருவாக்கலாம், செயற்கையாகவும் இதை செய்யலாம். இயற்கையாகவே இருக்குது, நாங்கள் அதை செயற்கையாகவும் உருவாக்கலாம். ஸோ தான் பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் சிறப்பியல்புகள் கொஞ்சம் விஷயம் போட்டிருக்கேன். ஒரு லட்சியமான பிளாஸ்மிடண்டா, ஒரு லட்சியம் ஐடியல் பிளாஸ்மிடண்டா 3 முக்கியமான விஷயம் இருக்கணும்.
என்னென்ன 3 இருக்கணும் என்றால் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்று சொல்கிறோம். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒரு இடத்துல அது ரெட்டிக்கும், ஒரு இடத்துல ஒரு தானத்தில் அதை ORI என்ன அந்த தானத்தை சொல்லுவோம், அந்த இடத்துல ரெட்டிக்கும், அப்படியே 2 பக்கத்தாலையும் ரெட்டிச்சு கொண்டு வரும். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ரெட்டிப்படைகிற ஆற்றல் இருக்கணும். இதன் தொடர்ச்சியை இன்னொரு குருகுலம் நிகழ்ச்சியில் மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.